நண்பா ரிட்ஸ் ரிக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்திருக்கு. லாஸ்ட் 2024 டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஜாப் வந்தது. ரிட்ஸ் இந்த ரிக்குவயர்மெண்ட்லேயே நிறைய பேர் நம்ம சேனல் மூலியமாக பார்த்து அப்ளை பண்ணி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்குறாங்க. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நிறையா ஜாப்ஸ் வரும். உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரிட்ஸ் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க. இது 18 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்னென்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா சிவில் டிபார்ட்மெண்ட்டில் 18 வேகன்சி சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஒன்று மட்டும் தான் கேட்டிருக்காங்க, வேறு டைப் ஆஃப் கேட்கல. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுலர் டிகிரி எதெல்லாம் முடிச்சிருக்குன்னா நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் போயிருக்கணும். அப்படி போயிருந்தால் நீங்கள் சிவில் இன்ஜினியர் முடிச்சிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் போஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ரெண்டிஸாக ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லைனா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்காது. ஒரு சிலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் 2 இயருக்கும் போது நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வச்சுருந்தீங்களே உங்களுக்கான ஜாப் தான் அது, லக்கு. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஜாப் வாங்கிடலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 32 இயர்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம பார்க்கும்போது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸும், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி ஓபிசி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி பார்த்திங்கன்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான சம்பளம்னு பார்க்கலாம். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 40,000 1,40,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 40,000 போது இது வந்து பார்த்திங்கன்னா ஹை சேலரியாக இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 19,500 19,100 இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜாப் வரும். இது ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்கிறதுனால ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 40,000 சேலரி. அதனால் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா யாரும் மிஸ் பண்ணாமல் உடனே அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு செலக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் என்னென்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கு மேலே டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூ எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபாயும், அதர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லியிருக்காங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா வந்ததுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணிட்டுருக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும்னா பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே கிடைக்குன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ரீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நம்பிக்கை நமக்கு ஜாப் கிடைக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதையும் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, ஆதார் கார்டு என்ன நேமுக்கு தான் அதையே கொடுங்க. அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சரு அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் இப்போ குவாலிஃபிகேஷனுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணலாம். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஃபீஸ் பே பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கரெக்ஷன் பண்ணிங்க. அதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண முடியாது. ஜாப் கிடைச்சுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில மிஸ்டேக்கால் ஜாப் கிடைக்காத போயிடும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் ஸ்டேட்டஸ் எல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31/1/2025
24/2/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. நாள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அதனால் உடனே அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேனலில் வந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் உடனே அப்ளை பண்ணுற மாதிரி சொன்னீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உடனே அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்கும். உங்களுக்காக நம்ம சேனலில் சார்பாக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். நமக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுக்கணும்பா. இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. இதோட பெஸ்ட்டு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.